முக்கிய செய்தி. 5 மாவட்டங்களில் ஜனவரி 10ஆம் தேதி மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் இணைகிறார். லட்சுமணன், ஜனவரி 10இல் 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோகன். கிழக்கு திசை காற்றின் வேகம் மாறு காரணமாக 10ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் 2 நாட்களுக்கு கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. உள் தமிழகத்தில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும், பொதுவாக காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் கூறப்பட்டிருக்கிறது. 6ஆம் தேதி கடலோர பகுதிகளில் இந்த புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. 7ஆம் தேதி பொறுத்தவரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழையானது பெய்யக்கூடும். மேலும் 8ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகளில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில், தமிழகத்தில் உள்ள கடலோர பகுதிகள் முழுவதுமே லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 9ஆம் தேதி பார்த்தோம் என்றால் கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான பெய்யக்கூடும் எனவும், குறிப்பாக இந்த 10ஆம் தேதி தான் கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள தமிழகத்தில் உள்ள ஒரு சில இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், குறிப்பாக இந்த தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், காரைக்கால் பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த ஒரு 6 நாட்களுக்கு மிதமான மழையும், இறுதியாக 10ஆம் தேதி பார்த்தோம் என்றால் ஒரு 4 மாவட்டங்களுக்கு அதி கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இங்கிருந்து பார்த்தோம் என்றால் அடுத்த 8 நாட்களுக்கு மிதமான முதல் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், குறிப்பாக அந்த இறுதி நாள், அதாவது இந்த 10ஆம் தேதி மட்டும் அந்த 4 மாவட்டங்களுக்கு அதி கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதும் தற்போது வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது மோகன். 5 மாவட்டங்களில் ஜனவரி 10இல் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.